மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தை நம்ம பார்க்க போகிறது மாதத்தின் முதல் நாள் ஏப்ரல் 1ஆம் தேதி நடப்பு செய்தியில் சூப்பராக தொகுத்து வழங்க போகிறோம். எப்பவுமே போட்டித் தேர்வுகளுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி ரொம்ப முக்கியமானது. இந்திய ரிசர்வ் வங்கி சரியா, அப்புறம் 16வது அந்த நிதி ஆணையம் ஃபினான்ஸ் கமிஷன் நடைமுறைக்கு வர்றது, அது மாதிரி 8th பே கமிஷன், ஓகேவா, தொழிலாளர்களோட புதிய சட்டங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நடைமுறைக்கு வருது. அதில் ரொம்ப முக்கியமானது வருமான வரி சட்டங்கள் சரியா, இன்றைக்கு தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரப்போது. எல்லாமே கிளியராக பார்க்க போகிறோம். பொறுத்திருந்து பாருங்கள். சூப்பரான செய்திகள் இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குது சரிங்களா, விட்டுறாதீங்க மக்களே சரியா. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், ஏப்ரல் 1ஆம் தேதி இன்றைய தினத்திற்கான முக்கியமான செய்திகள். அதில் ஃபர்ஸ்ட் சரிங்களா, முக்கிய தினங்கள் ஏப்ரல் 1ல் என்னென்ன முக்கிய தினங்கள் இருக்குது, சூப்பரான தொகுப்பு ஏப்ரல் 1, விட்டுறாதீங்க. அடுத்து புதிய வருமான வரி சட்டம் அமல்படுத்தப்படுகிறது, அது தொடர்பான செய்தியில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் வரி ஆண்டு சரி, டாக்ஸ் இயர் அப்படின்னா என்ன அப்படிங்கிற செய்தியை பார்க்க போகிறோம். நிறைய இருக்குது, கொஞ்சம் பொறுமை இன்னைக்கு பாருங்கள். ஏன்னா ஏப்ரல் 1 எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷல், ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. அடுத்தபடியாக 2025ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது சரிங்களா, இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் அந்த விருது யாருன்னு நம்ம பார்த்துருக்கோம். இன்றைய தினத்தில் வழங்கப்பட்டது அப்படி சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் லியாண்டர் பயஸ் அவர் யார், சமீபத்தில் எதுக்கு செய்தியில் வந்திருக்கிறாங்க, அவர் படைத்த முக்கியமான சாதனைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து அதை முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இண்டிகோ அப்படிங்கிற அந்த விமான நிறுவனம் இருக்குல்ல, அதோட புதிய சிஇஓ யார், ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் யார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக சாம்ராட் சம்பிரதி அப்படிங்கிற பேரில் ஒரு அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுள்ளது. இந்த சாம்ராட் சம்பிரதிங்கிறது யார், அது யாருடைய பேரன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இந்த அருங்காட்சியகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது, இப்படி சூப்பரான செய்தியில் இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குமா. அதுக்கப்புறம் என்ன விடலை நிறைய இருக்கு பாருங்க. ரகத் கோஷ் சரி, என்ன பேர் ரகத் கோஷ் அப்படிங்கிற ஒரு இணையதளம் யார் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க, இதுக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா 2027ஆம் ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதற்கட்ட பணிகள் ஏப்ரல் 1ஆம் தேதியில் தொடங்கியிருக்கிறாங்க. அந்த செய்தியை பற்றி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் சரிங்களா. ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு ஸ்பெஷல் வீடியோ நேற்று தினத்தில். என்னைக்குமா ஏப்ரல் 1ஆம் தேதி 2026 ஓகேவா. இன்னைக்கு தினத்தில் பார்த்தீங்கன்னா 2027ஆம் ஆண்டிற்கான அந்த சென்சஸோட முதற்கட்டம் தொடங்குறாங்க. வீடுகள் தொடர்பான கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க. அதுக்கு முடிச்சுட்டு சரிங்களா, அதாவது பிப்ரவரி 2027ஆம் ஆண்டில் தான் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு சரியா. எத்தனை பேர் இருக்கிறாங்க வீட்டில், ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை, என்ன படிச்சிருக்கிறாங்க, என்ன ஜாதி முதற்கொண்ட எல்லா கணக்கெடுப்பும் 2027 பிப்ரவரியில் நடத்த போகிறாங்க. முதற்கட்டம் இன்னைக்கு தொடங்கியாச்சு ஒரு சில மாநிலங்கள், ஓகேவா. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி, புதிய தொழிலாளர்கள் சட்டம் ஏப்ரல் 1, 2026 முதல் நடைமுறைக்கு வந்திருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை நிறுவனங்கள் அமல்படுத்தியிருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்து இயற்றப்பட்டாலும் இந்த சட்டத்தை நிறுவனங்கள் நடைமுறைக்கு படுத்துறது இன்றைய தினம் ஏப்ரல் 1ஆம் தேதி. புதிய தொழிலாளர்கள் சட்டம் ஒரு 4 சட்டங்களை ஒன்றா இணைச்சு ஒரு இதுக்குள்ள கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஏப்ரல் 1ஆம் தேதிக்குரிய சிறப்பு செய்திகள் சரிங்களா. இதை பார்த்துட்டு கடைசியாக சூப்பர் 6 கேள்வியும் நம்ம பார்க்க போறோம், ஓகேவா. சரி, இனிமேல் விரிவாக பார்க்கலாமா. சரி, ஏப்ரல் 1 சரியா பாருங்க, 2027ஆம் ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதற்கட்ட பணிகள் இன்றைய தினத்தில் தொடங்குறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் சரிங்களா. இதை பற்றி நம்ம கடந்த வீடியோவில் சரியா மார்ச் 31 அந்த வீடியோவில் சிறப்பு வீடியோ நம்ம போட்டாச்சு. பார்க்காதவங்க அதை ஒரு வாட்டி பாருங்கள் சரிங்களா. அதேமாதிரி புதிய தொழிலாளர்கள் சட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. அதே லைட்டாக ஒன்லைனில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏப்ரல் 1ஆம் தேதியில் ரொம்ப முக்கியமான ஒரு தினம், இந்திய ரிசர்வ் வங்கி RBI உருவாக்கப்பட்ட நாள் சரியா. இந்திய ரிசர்வ் வங்கி RBI சட்டம் 1934 சரியா, RBI ஆக்ட் 1934 படி ஏப்ரல் 1, 1935 உருவாக்கப்பட்டது இந்திய ரிசர்வ் வங்கி. உருவாக்கப்பட்ட டைமில் இந்திய ரிசர்வ் வங்கியோட சரியா ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா, அதாவது இப்போ இருக்கிற கொல்கத்தா. அந்த கல்கத்தாவோட அந்த தலைமையிடம் பார்த்தீங்கன்னா 1937 RBIயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பைக்கு மாற்றப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் RBIயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே தான் இருக்குது, மும்பையில் தான் இருக்குது சரியா. இந்த RBIயோட ஃபர்ஸ்ட் கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்சோன் ஸ்மித்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் C.D. தேஷ்முக் சரியா. அந்த லிஸ்ட்டில் தற்போதைய மற்றும் 26வது கவர்னராக இருப்பவர் சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள். ஞாபகம் வச்சு சரி, சக்திகாந்த தாஸ் அடிக்கடி சொல்லி ஃப்ளோவில் வந்துருச்சு. சக்திகாந்த தாஸ் 25வது கவர்னர். 26வது கவர்னர் யார் பார்த்தா சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது சரிங்களா. அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்ட ஏப்ரல் 1ஆம் தேதி தான் நமக்கு நிதி ஆண்டு ஃபினான்ஷியல் இயர் தொடங்கும். ஞாபகம் சரியா. நிதி ஆண்டு அப்படிங்கிறது ஏப்ரல் 1 முதல், ஆண்டு அப்படின்னாலே 12 மாதங்கள் இருக்கணும். ஏப்ரல் 1 முதல் அப்படியே ரிவர்ஸில் மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் 12 மாதங்கள் கொண்டது நிதி ஆண்டு. இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடைமுறைக்கு வருது, ஓகேவா. எல்லாமே இதில் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. அடுத்து வரி ஆண்டுங்கிற ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுமா சரியா. வரி ஆண்டு டாக்ஸ் இயர் தொடங்கும் நாள் சரியா. ஒரு சின்ன விஷயம் பார்த்துக்கோங்க. 1961ஆம் ஆண்டில் பழைய வருமான வரி சட்டம் சரியா, அதாவது
இதுக்கு இன்னைக்கு வரைக்கும், அதாவது நேற்றைய தினம் வரைக்கும், சரியா, மார்ச் 31, 2026 வரைக்கும் இந்தியாவில் நடைமுறை இருந்த வருமான வரி சட்டம் 1961 சட்டம். சரியா, அந்த 1961 அந்த வருமான வரி சட்டம், அதுக்கு பதிலாக புதுசாக ஏற்றப்பட்ட சட்டம் தான் புதிய வருமான வரி சட்டம் 2025. சரியா, அந்த 25 கொண்டு வரப்பட்ட புதிய வருமான வரி சட்டம் ஏப்ரல் 1, 2026 முதல், அதாவது இன்றைய தினத்திலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025 came into effect from April 1, 2026. மறந்துடாதீங்க. ஏப்ரல் 1 எப்பவுமே எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா, விட்டுறாதீங்க. மக்களை இந்த வருஷம் அரசு பணியை நம்ம உறுதி செய்யணும், விட்டுறாதீங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன ஸ்பெஷல் டே, ஒடிசா மாநிலம் சுதந்திரத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட இந்தியா முக்கியமான ஒரு மாநிலம் ஒடிசா. அந்த ஒடிசா மாநிலம் உருவாக்கப்பட்ட வருஷம் 1936. நிறைய எக்ஸாமில் கேட்டுக்கிறாங்க. டேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 1 தான். அந்த ஏப்ரல் 1 ஒடிசாவில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒடிசா டே. சரி, ஒடிசா தினம் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்க பேர் என்ன பார்த்தீங்கன்னா உத்கல் திவாஸ். உத்கல் திவாஸ் அப்படிங்கிற பேரில் ஒடிசா தினம் ஏப்ரல் 1 கடைபிடிக்கப்படுகிறது. ஒடிசா மாநிலம் உருவாக்கப்பட்ட வருஷம் 1935 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காமனாக தெரிய வேண்டியது பார்வை இழப்பு தடுப்பு வாரம். சரி, ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளைண்ட்னஸ் வீக் அப்படிங்கிறது ஏப்ரல் 1 வாரத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்கம்மா, ஓகே. சரி, இதில் ஒடிசா மாநில தினம் ஏப்ரல் 1 ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? சொல்ல பார்க்கலாம். தமிழ்நாடு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சரி, தமிழ்நாடு டே அப்படிங்கிறது தற்போது வரைக்கும் எந்த தேதியில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது பார்க்கலாம். சரிங்களா, ஓகே. அடுத்து சாம்ராட் சம்பிரதி அருங்காட்சியகம். சரி, சாம்ராட் சம்பிரதி அருங்காட்சியகம், அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். சரி, ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வந்திருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க, கடைசி பாயிண்ட். ஏப்ரல் 1, 2026 முதல் 16வது நிதி ஆணையத்தின் பணிக்காலம் தொடங்குகிறது. சரியா, 16th ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் யாருன்னு தெரிஞ்சவங்க உங்களுக்கு அரவிந்த் பனகாரி அவர்கள். சரி, அந்த நிதி ஆணையத்தின் பரிந்துரை எல்லாமே இன்னைக்கு தேதியில் ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வருகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தனியாக நம்ம பார்க்கலாம். சரி, ஷார்ட்ஸ்லேருந்து வீடியோ ஃபுல்லாக ஃபினான்ஸ் கமிஷன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2026 முதல் 8வது ஊதிய குழு 8th பே கமிஷன் செயல்பட தொடங்குகிறது. சரிங்களா, 8th பே கமிஷனோட சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா, ரஞ்சனா தேசாய் பிரகாஷ் அவர்கள். சரி, அரசு ஊழியர்களுக்கான அந்த சம்பளம், சேலரி, டிஏ, டிஏ எல்லாமே சஜஸ்ட் பண்ணுறது அந்த பே கமிஷன். சரி, இதுக்கு முன்னாடி இருந்தது 7வது ஊதிய குழு ஏகே மாத்தூர். சரியா, ஏகே மாத்தூர் அவர்கள் தான் 7th பே கமிஷன் சேர்மனாக இருந்தாங்க. இப்போ புதுசாக வர்ற அந்த பே கமிஷனோட சேர்மன் ரஞ்சனா தேசாய் அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பே கமிஷனோட பதவி காலம் 10 ஆண்டுகள் 2016 2026 வரைக்கும் இருந்திருக்குது. இப்போ புதுசாக அந்த 8th பே கமிஷன் நடைமுறைக்கு வரப்போது. பரிந்துரை நடைமுறைக்கு வந்த அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கான அரசு பணிக்கான சம்பள உயர்வு பயங்கரமாக இருக்கும். இப்போவே அலர்ட்டாக இருந்து படிச்சுக்கோங்க. சரிமா, இது எல்லாமே ஏப்ரல் 1 ஸ்பெஷல். எவ்வளோ இருக்கு பாருங்க. சரிங்களா, அதுக்கு தான் சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக சாகித்ய அகாடமி விருது 2025 ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். இன்றைய தினத்தை நம்ம பார்க்கும்போது நியூஸ் பேப்பரில் அந்த விருது வழங்கப்பட்டது. சரிங்களா, யார் வழங்கினாங்க அப்படிங்கிற செய்தியை சேர்த்து பார்க்கலாம். பாருங்கள், சாகித்ய அகாடமி விருது தமிழ் மொழிக்காக 2025 ஆண்டிற்காக 2026 வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அந்த விருது 2025 ஆண்டிற்கானது. சரிங்களா, இந்த விருதினை வென்றவர் சா தமிழ்ச்செல்வன் அவர்கள். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் தமிழ்ச்செல்வன். சரியா, இவர் எழுதிய தமிழ் சிறுகதையின் தடங்கள், என்ன பேரு, தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற இலக்கிய விமர்சன நூலுக்கு தான் இந்த சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா, சாகித்ய அகாடமியின் தற்போதைய தலைவர் மாதவ் கௌஷிக் அவர்கள். இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த விருதினை தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சாகித்ய அகாடமிக்கான பரிசொகை இதில் இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. ரூபாய் 1 லட்சம். சரியா, பரிசொகை கேஷ் பிரைஸ். 2025 ஆண்டிற்கான விருதானது 24 இந்திய மொழிகளில் சிறந்த படைப்புகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மொத்தம் 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பிளஸ் ராஜஸ்தானி, ஆங்கிலம், என்னமா ராஜஸ்தானி அண்ட் இங்கிலீஷ். ஓவரால் பார்க்கும்போது 24 லாங்குவேஜுக்கு இந்த சாகித்ய அகாடமி விருது கொடுக்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, தமிழ் மொழிக்காக சாகித்ய அகாடமி விருதை வென்ற முதல் நபர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். அவர் எழுதிய கட்டுரை தொகுப்பின் பெயர் தமிழ் இன்பம். இதான் 1955 ஃபர்ஸ்ட் டைம் சாகித்ய அகாடமி ஃபார் தமிழுக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. அதே மாதிரி சாகித்ய அகாடமி விருது என்ற முதல் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். சில 1973 வேருக்கு நீர் என்ற படைப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினாங்க ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். சரிங்களா, அதுக்கப்புறம் சமீபத்தில் நியூஸில் வந்த சரி ஞானபீட விருதை வென்ற 60வது ஞானபீட விருதை வென்ற கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு 2003 ஆண்டிற்கான அந்த சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. இந்த படைப்பிற்காக கள்ளிக்காட்டு இதிகாசம். ரொம்ப முக்கியமான செய்தி பார்த்துட்டு இருக்குமா? சரியா, கிளியராக இருந்துக்கோங்க. நடப்பு செய்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து பிளே பண்ண போது எந்த ஒரு போட்டி தருவாங்க இருந்தாலும் சரி. சரிங்களா, அடுத்தபடியாக இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்த லியாண்டர் பயஸ் அவர்களின் சாதனைகள். சரியா, லியாண்டர் பயஸ் அப்படின்னாலே ஞாபகம் வேண்டிய விஷயம் 1 டென்னிஸ், என்ன மட்டும் மன உறுதி அப்படி சொல்லலாம். சரிங்களா, அது ஏன் வந்து டென்னிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 கிராண்ட் ஸ்லாம் பட்டங்கள், சரி, ஆடவர் இரட்டையர் பிரிவு மற்றும்
கலப்பு இரட்டையர் பிரிவில் மிக்சட் டபுள்ஸும் சரி, மென்ஸ் டபுள்ஸும் சரி, டென்னிஸில் 18 முறை கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகளில் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணி அதிக கிராண்ட் ஸ்லாம் பட்டங்களை வென்றவர் அப்படின்னு சாதனை படைத்தவர் லியாண்டர் பயஸ் அவர்கள். சரிங்களா, அவர் பார்த்தீங்கன்னா அது ஒரு சாதனை. ஓகேவா, என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியா, ஹெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தலையில் எந்த இடம் கரெக்டாக ஞாபகம் ஒரு புற்றுநோய், ஒரு கேன்சர் வந்தது. அதுலேருந்து மீண்டெடுந்து வந்து மறுபடியும் பல சாதனை படைத்தவர் சரிங்களா லியாண்டர் பயஸ் அவர்கள். அதனால தான் அவரோட சாதனைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வரது காரணம் லியாண்டர் பயஸ் அவர்கள் பிஜேபி கட்சியில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு வந்ததுனால அவரை பற்றி கொஞ்சம் சில டீட்டெயில் பார்க்கலாம். ஏன்னா அது அவ்வளோ சரித்திர சாதனை படைத்தவர். புகழ்பெற்ற இந்திய டென்னிஸ் வீரர் லியாண்டர் பயஸ். பிறந்த மாநிலம் வெஸ்ட் பெங்கால், ஆனால் மகாராஷ்டிராவில் தற்போது வசிச்சுட்டு இருக்கிறாங்க. சரியா, 18 கிராண்ட் ஸ்லாம் பட்டங்கள் டென்னிஸ் போட்டிகள், மொத்தம் 4 வகையான கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகள் இருக்குது. சரி, ஆஸ்திரேலியா ஓப்பன், பிரெஞ்சு ஓப்பன், விம்பிள்டன், யூஎஸ் ஓப்பன். இந்த நாளும் நான் இப்போ சொன்ன அதே ஆர்டர் தான் நடக்கும். ஒரு ஆண்டில் நடைபெறும் முதல் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டி ஆஸ்திரேலியா ஓப்பன், அதுக்கடுத்து பிரெஞ்சு ஓப்பன், அதுக்கடுத்து விம்பிள்டன் லண்டனில் நடக்கும். 4வதாக யூஎஸ் ஓப்பன் டென்னிஸ் போட்டி நடக்கும். இந்த கிராண்ட் ஸ்லாம் போட்டி 4 வகையான கிராண்ட் ஸ்லாம் போட்டிகளை வென்றவர் லியாண்டர் பயஸ் அவர்கள். ஓவராலாக அவரோட லைஃப் டைமில் பார்த்தீங்கன்னா 18 கிராண்ட் ஸ்லாம் பட்டங்களை வின் பண்ணியிருக்கிறாங்க. சரியா, இதில் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் 8 பட்டங்களும், கலப்பு இரட்டையர் பிரிவில் மிக்சட் டபுள்ஸில் பார்த்தீங்கன்னா 10 பட்டங்களும் வின் பண்ணி சாதனை படைத்தவர் லியாண்டர் பயஸ். ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம், ஒலிம்பிக் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சரியா 1996 1996 அட்லாண்டாவில் ஒலிம்பிக் போட்டி, சம்மர் ஒலிம்பிக்ஸ் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சரியா டென்னிஸ் ஒற்றையர் பிரிவில், ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவில் வெண்கல பதக்கம் என்று சாதனை படைச்சிருக்கிறாங்க. இதன் மூலம் ஒரு ஆசியாவிலிருந்து முதல் முறையாக, ஆசியாவிலிருந்து அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவும் சேர்த்தானே, சரி இந்தியாவிலிருந்து ஆசியாவிலிருந்து முதல் முறையாக ஒலிம்பிக் போட்டியில் டென்னிஸில் சரியா சிங்கிள்ஸில் பதக்கம் என்ற ஒரே நபர் அப்படிங்கிற சாதனை படைத்தவர் லியாண்டர் பயஸ் அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, சூப்பரான செய்தி, விட்டுறாதீங்க லியாண்டர் பயஸ் அவர்களை. ஓகேவா, சரி. ஆண்கள் மற்றும் கலப்பு இரட்டையர் என இரண்டிலும் கரியர் சரி அந்த கரியர் கிராண்ட் ஸ்லாம் அப்படி சொல்லுவாங்களே, இந்த அனைத்து வகையான 4 கிராண்ட் ஸ்லாம் போட்டிகள் இப்போ சொன்னலாமா, ஆஸ்திரேலியா ஓப்பன், பிரெஞ்சு ஓப்பன், விம்பிள்டன், யூஎஸ் ஓப்பன், இந்த 4 வகையான கிராண்ட் ஸ்லாம் போட்டிகளையும் வென்று நிறைய பேர், ஒரு சில பேர் தான் சாதனை படைச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு சில சாதனை மிக்க நபர்களை லியாண்டர் பயஸ் அவர்களும் ஒரு நபர் விட்டுறாதீங்க. சரியா, ஓகே. அதே மாதிரி 2024ஆம் ஆண்டு சரி அந்த சர்வதேச டென்னிஸ் ஹால் ஆஃப் ஃபேம் அப்படி சொல்லுவாங்கள்ல, அதாவது புகழ்மிக்க ஓய்வு பெற்ற இந்த டென்னிஸ் வீரர்களை அந்த பட்டியலில் சேர்ப்பாங்க. ITF இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஃபெடரேஷன் அந்த வகையில் சர்வதேச டென்னிஸோட ஹால் ஆஃப் ஃபேம் அந்த பட்டியலில் எந்த ஆண்டு இடம்பெற்றிருக்கிறாங்க, 2024ஆம் ஆண்டு இடம்பெற்றவர் லியாண்டர் பயஸ் அவர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர். லியாண்டர் பயஸ் அவர்களுக்கு 1990ஆம் ஆண்டு அர்ஜுனா விருது வழங்கப்பட்டது. அதே மாதிரி இந்தியாவில் விளையாட்டுத்துறைக்கான உயரிய விருது 1996 97ஆம் ஆண்டிற்காக மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது. சரி, அப்பவும் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது. 2021 இந்த விருது மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருதாக மாற்றப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களாமா. பத்மஸ்ரீ விருது 2001ஆம் ஆண்டு வழங்கப்பட்டவர் சரியா பெறப்பட்டவர் லியாண்டர் பயஸ் அவர்கள். அதேமாதிரி பத்ம பூஷன் விருது 2014ஆம் ஆண்டு பெற்றவர் லியாண்டர் பயஸ். சரியா, எவ்வளவு சாதனைகள் சொல்லி பார்த்துக்கோங்க. சிம்பிளாக இருந்திருக்கிறாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் நியூஸில் வர காரணம் பிஜேபி கட்சியில் அவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அதனால நியூஸில் வந்திருக்காங்க. சாதனையில் கொஞ்சம் புரட்டி பார்த்துக்கோ. சரிங்களா, அதே மாதிரி 7 ஒலிம்பிக் போட்டிகளில் போட்டிக்கிட்ட ஒரே டென்னிஸ் வீரர், வேர்ல்டு லெவலில் எந்த ஒரு டென்னிஸ் பிளேயரும் 7 ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றது கிடையாது. அந்த சாதனை படைத்தவர் லியாண்டர் பயஸ். எவ்வளோ சாதனை சொல்லி பார்த்துக்கோங்க. சரியா, நம்ம என்னடனா காலையில் 6 மணிக்கு அலாரம் வச்சுட்டு அந்த அலாரம் வச்ச டைமுக்கு எழுந்துறதுக்கு நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம் சாதனை படைக்கிறதுக்கு. சரியா, பார்த்துக்கோங்க. அடுத்து இண்டிகோ புதிய CEO சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இண்டிகோ நிறுவனத்துக்கு வந்திருக்கிறாங்க. யாருன்னு சொல்லி பாருங்க, இந்தியாவின் மிகப்பெரிய விமான நிறுவனமான இண்டிகோ அதன் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் IATAன்னு சொல்லுவாங்கள்ல, சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் தற்போதைய இயக்குனர் இருக்கிற வில்லியம் வால்ஷ் அவர்களை மார்ச் 31 2026 என்று நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. சரி, அப்போ இண்டியோங்கிறது நோட் பண்ணிக்கலாம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது நியூ CEO வில்லியம் வால்ஷ். அதே மாதிரி இந்த வில்லியம் வால்ஷ் அவர்கள் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் மற்றும் IAGயோட முன்னாள் தலைவராகவும் பணியாற்றி ஒரு சிறப்பிச்சிருக்கிறாங்க. இந்த இண்டிகோ அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் 2006. சரி, 2006 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலம் குர்கானில் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, இந்த இண்டிகோ நிறுவனத்தை உருவாக்கிய நிறுவனர்கள் ராகுல் பாட்டியா மற்றும் ராகேஷ் கங்வால். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகேவா, ராகுல் பாட்டியா, ராகேஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட முக்கியமான மையம் சரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கிற இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம். வேர்ல்டு லெவலில் சிறந்த விமான நிலையங்கள் பட்டியலை ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க. அதில் வேர்ல்டு லெவலில் இந்தியாவிலிருந்து முதலிடம், வேர்ல்டு லெவலில் 28வது இடத்தை பெற்றது இந்த இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு. மறந்துடாதீங்க. சரிங்களா, அடுத்தபடியாக புதிய வருமான வரி சட்டம், அதை பற்றி லைட்டை பார்த்துட்டு போயிடலாம். சரி, நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஏப்ரல் 1 2026 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது.
இந்த புதிய வருமான வரி சட்டத்தில் பார்த்தீங்கன்னா வரி ஆண்டுங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. 1961 அந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இருந்ததுல, அந்த பழைய வருமான வரி சட்டம் 1961, அந்த பழைய சட்டத்தில் இருந்த குழப்பமான முந்தைய ஆண்டு ப்ரீவியஸ் இயர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரி மதிப்பீட்டு ஆண்டு, சரியா, அசஸ்மெண்ட் இயர், இந்த 2 ஆண்டுகளும் கொடுத்து கன்வியூஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. அதெல்லாம் தூக்கிட்டு டாக்ஸ் இயர் அப்படிங்கிற கான்செப்டை அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த டாக்ஸ் இயர் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் இயர் இருக்குல்ல, நிதியாண்டு ஆரம்பிக்கிற ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரைக்கும் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. அந்த நிதியாண்டு, அதாவது இந்த டாக்ஸ் இயரில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதை மட்டும் பார்த்தா போதும் வருமான வரி தாக்கல் செய்வதற்கு. முந்தைய ஆண்டு, சரியா, மதிப்பீட்டு ஆண்டுலாம் கன்வியூஸ் ஆக வேண்டாம் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி வரும் ஜூலை 2026 ஆண்டிற்குள் தாக்கல் செய்யப்படும் 2025-26 நிதியாண்டிற்கான கணக்குகள் பழைய அந்த வருமான வரி சட்டத்தின்படியே கையாளப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஜூன் முதல் செலுத்தப்படும் முன்பண வரி புதிய சட்டத்தின் கீழ் அமையும். முன்பண வரி அப்படிங்கிறது ஜூன் மாதத்தில் நம்ம கொடுக்கும்போது புதிய இன்கம் டேக்ஸ் ஆக்டில் வரும் சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் போன நிதியாண்டிற்கான அந்த கணக்கு வந்துட்டு காட்டும்போது பழைய இன்கம் டேக்ஸ் ஆக்ட், சரியா, 1961 படி தான் அதற்கான விதிமுறைகள் கையாளப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. இந்தியாவில் முதல் முறையாக வருமான வரி சட்டத்தை இயற்றியவர் ஜேம்ஸ் வில்சன், 1860. இந்தியாவில் முதல் முறை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதும் 1860 ஜேம்ஸ் வில்சனால தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 2025 ஆண்டிற்கான முந்தைய வருமான வரி சட்டம் எந்த ஆண்டிற்கானது? 1961. அப்போ 1961 மார்ச் 31, 2025 வரைக்கும் நடைமுறை இருந்திருக்குது. அதுக்கு பதிலாக தான் 2025 புதிய வருமான வரி சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த 2025 ஆண்டிற்கான புதிய வருமான வரி சட்டம் ஏப்ரல் 1, 2026 முதல் நடைமுறைக்கு வந்திருக்கு. விட்டுறாதீங்க. ஓகேவா? அடுத்து போலாமா? இந்த புதிய வருமான வரி சட்டத்தில் இந்தியாவில் தரவு மைய சேவைகளை பெறும் அல்லது சொந்தமாக தரவு மையங்களை அமைக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு 2047 ஆண்டு வரை 20 ஆண்டு காலத்திற்கு வரி விலக்கு, டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கேன்னு சொல்லிக்கிறாங்க மத்திய அரசு. சரிங்களா? ஐடி துறைக்கு சலுகை, சரியா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறைக்கு என்ன சலுகைன்னு சொல்லி பாருங்க. மென்பொருள் ஏற்றுமதி, சாஃப்ட்வேர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போதும் ஐடி நிறுவனங்களுக்கான, சரி, அந்த சேஃப் ஹார்பர் வரம்பு ரூபாய் 300 கோடியிலிருந்து 2000 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்திய நிதி அமைச்சகத்தினால். சரி, அந்த சேஃப் ஹார்பர் என்பது வரித்துறையினரின், சரி, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இருப்பாங்களா, அந்த வரித்துறையினரின் தேவையற்ற சோதனைகள் மற்றும் சட்ட சிக்கல்களில் இருந்து தப்பிக்க நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் ஒரு பாதுகாப்பு வரம்புக்கு பேர் தான் சேஃப் ஹார்பர் அப்படிங்கிற பேர் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அதுக்கான அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா 300 கோடியிலிருந்து 2000 கோடியாக உயர்த்தி மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த இது போலாமா? சாம்ராட் சம்பிரதி. இந்த சாம்ராட் சம்பிரதி என்பவர் யார் பார்த்தீங்கன்னா மாமன்னர் அசோகர் இருக்கார்ல, அசோகரோட பேரனோட பேர் தான் சாம்ராட். அவர் பேர்ல ஒரு அருங்காட்சியகம் பாருங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வச்சிருக்கிறாங்க. இந்த மியூசியம் அருங்காட்சியகம் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள கோபா தீர்த்தத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாவீர் சமண ஆராதனை மையத்தில் திறக்கப்பட்டுள்ளது. சரி, மகாவீர் ஜெயந்தி ரீசெண்டாக கொண்டாடணும்ல, அதை முன்னிட்டு தான் குஜராத்தில் இந்த சாம்ராட் சம்பிரதி அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுள்ளது. திறக்கப்பட்டுள்ள இடம் கோபா தீர்த்தம், அமைந்துள்ள இடம் காந்தி நகர். விட்டுறாதீங்க. சரிங்களா? பின்னணி: சமண மதத்தை ஊக்குவித்த மௌரிய வம்சத்தை சேர்ந்த சாம்ராட் சம்பிரதி மகாராஜின் நினைவாக இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இந்த அருங்காட்சியகம் சமண சமயத்தின் கலை மற்றும் கட்டிடக்கலையை பறைசாற்றும் ஒரு கலா தீர்த்தமாக விளங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக இன்னொரு செய்தி போலாம். ரகத் கோஷ் இணையதளம். சரி, என்ன பேரு? ரகத் கோஷ் அப்படிங்கிற இணையதளம். என்னன்னு சொல்லி பாருங்க. நாட்டில் உள்ள அனைத்து வகையான இரத்த வங்கிகள், சில பிளட் பேங்க் சொல்லுவாங்கல்ல, தங்கள் கையிருப்பில் உள்ள இரத்த அலகுகள், எவ்வளவு யூனிட் பிளட் இருக்குது மற்றும் இரத்த கூறுகளை இந்த ரகத் கோஷ் என்ற இணையதளத்தில் பதிவு செய்வதை மத்திய அரசு கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த ரத்தங்களை வாங்கிட்டு முறைகேடுகள் பண்ணி நிறைய பேர் விற்பனை செய்றாங்கன்னு சொல்லி வந்ததுனால யார்கிட்ட எவ்வளவு ஸ்டாக் இருக்குது, என்ன குரூப் பிளட் அப்படி மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இந்த ரகத் கோஷ் அப்படிங்கிற இணையதளத்தில் பதிவு செய்யணும், ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு கட்டாயமாக இது சொல்லியிருக்கிறாங்க. இதன் வாயிலாக மருத்துவ சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தப்படும் ரத்தம் ஆக்கப்பூர்வமாக, சரியா, கரெக்டாக யூஸ் பண்றாங்களா என்பதை உறுதி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு சொல்றாங்க. மேலும் அவசர நேர இரத்த தேவைகளினால் நோயாளிகளை காப்பாற்ற முடியும். யார்கிட்ட எவ்வளவு பிளட் இருக்குது அப்படிங்கிறதையும் ஈஸியா இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் செஸ் கேள்விகள். முதல் சூப்பர் செஸ் கேள்வி: புதிய வருமான வரி சட்டம் எப்போது முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது? இரண்டாவது சூப்பர் செஸ் கேள்வி: வரி ஆண்டு என்றால் என்ன? எப்போது முதல் எப்போது வரைக்கும் வரி ஆண்டு கடைபிடிக்கப்படுகிறது? அது கரெக்டாக சொல்லுங்க. மூன்றாவது சூப்பர் செஸ் கேள்வி: 2025 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? நான்காவது சூப்பர் செஸ் கேள்வி: ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற ஒரே இந்திய டென்னிஸ் வீரர், சரியா, யார்? ஐந்தாவது சூப்பர் செஸ் கேள்வி: ரகத் கோஷ் இணையதளம் எதனுடன் தொடர்புடையது, என்ன யூஸ் அப்படிங்கிற சொல்லுங்க. ஆறாவது சூப்பர் செஸ் கேள்வி: சாம்ராட் சம்பிரதி என்ற சமண அருங்காட்சியகம்
எங்கு திறக்கப்பட்டுள்ளது? இதற்கான பதில்களை அருமையான முறையில் பதில் சொல்லுங்க. மக்களே பார்த்துக்கோங்க எவ்வளவு எஃபர்ட்ஸ் இதில் போடுற அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் பிடிச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் பிடிச்சதுன்னா இன்னும் அந்த நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கு யோசிக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா இதில் அந்தளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு தான் டைம் எடுத்து இதில் பண்ணிட்டுருக்கிறேன். என்கரேஜ் பண்ணணும்ல, நான் உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி நீங்களும் என்ன கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். எல்லா கேள்விகளும் சிறப்பான முறையில் பதில்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.